கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 10வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். யது ஏவ இஹ தது அமுத்ர யது அமுத்ர தது அனு இஹ மிருத்யோஹ சஹ மிருத்யும் ஆப்னோதி. யஹ இஹ நானா இவ பஷ்யதி. இஹா இங்க, எது ஏதொன்னு இருக்கோ, அமுத்ரா அங்கேயும், ததேவா அதுதான் இருக்கு. அமுத்ரா அங்க, எது என்ன இருக்கோ, இஹா அனு இங்க ஒவ்வொன்னிலையும், தது ஏவா அதுதான் இருக்கு. யஹா யாதொருவன், இஹா இங்க, நானா இவ பலராயிட்டு, பஷ்யதி காணப்படுறாரோ, சஹா அவன், மிருத்யோஹோ மிருத்யுவிலேந்து, மிருத்யும் மிருத்யுவ ஆப்னோதி பிராபிக்கிறார். இங்க இருக்கிற உயிரினங்களில எந்த ஒரு ஜீவ சைதன்யமாக்குமோ இருக்கு, அதுதான் அங்க இருக்கிற ஈஸ்வர உபாதியிலையும் இருக்கு. இந்த பிரகிருதி வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு வித்தியஸ்தமாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கிறவாளுக்கு ஜனன மரண ரூபமா இருக்கிற மிருத்யுவிலேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சாதிக்காது. துவைத பாவம் இருக்கிறவாளுக்கு மிருத்யு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அவளுக்கு உண்டாகும். அதனால துவைத பாவம் அப்படிங்கிற நானாத்வ புத்தி உபேட்சிச்சு விஞ்ஞான ஏகரசமா இருக்கிற சர்வவியாபியா இருக்கிற பரபிரம்மம் தான் நான் அப்படின்னு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கான முயற்சியாக்கும் முமுட்சு செய்ய வேண்டினது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. எது ஏவ இஹா ததமுத்ரா இங்க எது ஏவா என்னவாக்குமோ இருக்கு, தது அமுத்ரா அங்கேயும் அதுதான் இருக்கு. எது அமுத்ரா அங்க என்னவாக்குமோ இருக்கு, தது அனு இஹா அதுதான் இங்கேயும் இருக்கு. ஜீவாத்மாவில இருக்கிறதாக்கும் பரமாத்மாவில இருக்கு, பரமாத்மாவில இருக்கிறதாக்கும் ஜீவாத்மாவிலையும் இருக்கு. யுக்தி பூர்வமாயிட்டு என்னோட சொரூபத்தை நான் தேடர்த்த சச்சித் ஆனந்த சொரூபமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சாஸ்திர பிரமாணங்கள் வழி குரு வழி நான் தேடறத்த பிரம்மம் சச்சித் ஆனந்தமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்படியாக்குமானா பிரம்மம் அப்படிங்கிறது நான் தான், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய பாவமாக்கும் அந்த அனுபவம், துவைத பாவம் இல்லாத அத்வைத பாவம். எത്ര வீடு மாறினாலும் அதுக்குள்ள இருக்கிறவாளோடு சுபாவங்கள் மாறறதில்லை. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கா அப்படின்னா அவ சண்டமண்ட போட்டு இருக்கிற சுபாவத்தோடு கூடி இருக்கிறவாளாக்கும்னாலும் அவ எந்த ஊருக்கு போய் எந்த வீட்டுல வாழ்ந்தானாலும் அப்படியேதான் சண்டமண்ட போட்டு இருப்பா. அதே மாதிரி அந்த வீடுக்கு தான் மாற்றம் உள்ளது,
ஆளுகளுக்கும் அவளோட சுபாவத்துக்கும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த பாவம் ஒண்ணுதான். அந்த சக்தி ஸ்வரூபத்துக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கோ நஜிகேதஸே அப்படின்னு மிருத்யுதேவன் நஜிகேதஸு கிட்ட சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 11வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மனசா ஏவ இதம் ஆப்தவ்யம் ந இஹ நானா அஸ்தி கிஞ்சன மிருத்யோஹ சஹ மிருத்யும் கச்சதி யஹ இஹ நானா இவ பஷ்யதி. மனசா ஏவ மனசினாலேயே இதம் இது ஆப்தவ்யம் പ്രാപിക്കപ്പെടേണ്ട വിഷയമാക്കും. പരമാത്മാവിലെ ജീവാത്മാവെ കൊണ്ട് ചേർക്കരുത് அப்படிங்கிறது മനസാല ചെയ്യ വേണ്ടിന വിഷയമാക്കും. ഇഹ ഇങ്ക കിഞ്ചന கொஞ்சம் கூட நானா நானாத்வம் ந அஸ்தி இல்லை. யஹா ஏதொருத்தன் இஹ இங்க நானா இவ ദ്വൈതഭാവമായിട്ട് പലതായിട്ട് പശ്യതി കാണറാനോ സഹ അവൻ മൃത്യോഹോ മൃത്യുവിലേന്ത് മൃത്യും മൃത്യുവെ ഗച്ഛതി പ്രാപിക്കാൻ. പരിശുദ്ധமான മനസാലയെ இந்த ஞானத்தை ഉണ്ടാക്കി എടുക്ക വേണ്ടിനതാക്കും നജികേതസേ. ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் நானாத்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஞானம் கிடைச்செடுத்து அப்படின்னா 2 அப்படிங்கிற துவைத பாவம் இருக்காது. எல்லாம் பரபிரம்மம் தான் அப்படிங்கிற அத்வைத பாவம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் துவைத பாவம் ஆயிட்டு எல்லாம் பார்க்கிறவன் ஜனன மரண ரூபமான சம்சார சக்கரத்திலேயே கடந்து சுற்றி கறங்குவன். இந்த உலகத்துல பல பல விஷயங்கள் இருக்கிறதாயிட்டு காணறவன். யஹ இஹ நானா இவ பஷ்யதி அப்படி காணறவன் இங்க பலதாயிட்டு காணறவன். மிருத்யோஹோ சஹ மிருத்யும் ஆப்னோதி மரணத்திலேந்து மரணத்தை பிராபிப்பன். அதானது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அவனுக்கு உண்டாயிண்டே இருக்கும் அந்த ஜீவனுக்கு. இங்க ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் இப்படி இருக்கிற பலதாயிட்டு பார்க்கிறவன் மரணத்திலேந்து மரணத்தை பிராபிப்பன். அதானது மறுபடியும் ஜனிச்சு மறுபடியும் மரிச்சு மறுபடியும் ஜனிச்சு மறுபடியும் மரிச்சு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அவன் அனுபவிச்சுட்டே இருப்பன். இந்த சம்சார சக்கரத்துல சுற்றி கறங்கிண்டே இருப்பன். சத்தியம் அப்படிங்கிறது பலது கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. அதனால நானா இவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நானா சத்தியம் பஷ்யதி அப்படின்னு சொல்லறதுக்கு சாதிக்காது. ஈஸ்வரன் ஜகத் ஜீவன் இப்படி இருக்கிற மூணும் பிரகடனப்படுறதாக்கும். யதார்த்தத்துல சத்தியம் அப்படிங்கிற பிரம்மம் அப்படிங்கிறது ஏகமாக்கும், அது பிரகடனப்படாது. ஈஸ்வரன் ஜகத் ஜீவன் இது மூணுமே பிரகடனப்படுற விஷயங்களாக்கும். ஆக்சுவலாயிட்டு சத்தியம் அப்படிங்கிற பிரம்மம் அப்படிங்கிறது ஏகமாக்கும்.
அத்வைத பாவமாக்கும். சத்தியம் ஒண்ணுதான் இருக்கு, பலதில்லை. பிரபஞ்சத்துல பல விஷயங்கள் இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரகடமாயிட்டு துவைத பாவத்துல காணக்கூடிய விஷயங்களாக்கும். எல்லா நானாத்வத்திலேயும் பிரகடமாகிறது ஏகமான அத்விதீயமான ஏகத்துவமான அந்த கைவல்ய பதமாக்கும். மரணத்தை ஜெயிக்கிறதுக்கான மார்க்கமாக்கும் இங்க சொல்லப்பட்டது. மனசா ஏவ இதம் ஆப்தவ்யம், மனசினாலேயே இத நேடி எடுக்கணும். தூய்மையான மனசால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும், மனச தூய்மையாக்கிறதுக்கு குரு உபதேசத்தால சாதிக்கும், சாஸ்திர சிரவணத்தால அந்த கரண சுத்தி உண்டாகும். சத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 12வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அங்குஷ்ட மாத்திரஹா புருஷஹா மத்தியே ஆத்மனி திஷ்டதி ஈசானம் பூதபவ்யஸ்ய ந ததஹா விஜுகுப்சதே ஏதது வை தது. அங்குஷ்ட மாத்திரஹா பெருவிரலோடு சைஸு மட்டும் இருக்கிற புருஷஹா புருஷன், மத்தியே ஆத்மனி சரீரத்தோடு மத்தியத்துல திஷ்டதி ஸ்திதி பண்றார். பூதபவ்யஸ்யா முடிஞ்சு போனதும் வரக்கூடினதும் எல்லாத்துக்கும் ஆன ஈசானம் ஈஸ்வரனான திரிகால ஞானியான அந்த ஈஸ்வரனான அந்த பரம்பொருளை தெரிஞ்சுண்டு ந விஜுகுப்சதே ரட்சிக்கிறதுக்கு ஆக்ரஹிக்கிறதில்லை. ஏதது ததுவை இது அதுதான். அங்குஷ்ட மாத்திரம் சைஸ் இருக்கிற பெருவிரலோடு சைஸ் மட்டும் இருக்கிற அந்த ஜீவாத்மா புருஷஹா அப்படின்னா ஜீவாத்மா சரீர மத்தியத்துல ஹிருதயாகாசத்துல ஸ்திதி பண்றார். திரிகாலங்களோடும் நாதனாயிட்டு அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறவன் அதுக்கப்புறமா ஒன்னுலேந்தும் தப்பிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்லை. இந்த ஜீவாத்மாதான் அந்த பரபிரம்மம். சர்வத்திர பூர்ணனானதுனால புருஷன் அப்படின்னு சொல்லப்படுற பரபிரம்மம் இந்த சரீரத்துல ஹிருதயத்துல வசிக்கிறார். அந்த ஹிருதயம் அப்படிங்கிறது பெருவிரல் சைஸுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஹிருதயத்துக்குள்ள வசிக்கிற அந்த பரம்பொருளும் அந்த பெருவிரல் சைஸுக்கு இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. பறந்து கிடக்கிற வானம், அந்த வானத்துக்கு நேரா ஒரு மண் குடத்தை பிடிச்சானா அந்த மண் குடத்துக்குள்ளேயும் நமக்கு வானத்தை காணறதுக்கு சாதிக்கும். கடாகாசம், அந்த குடத்துக்குள்ள ஒரு வானம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கு பேராக்கும் கடாகாசம். அப்படி ஹிருதயத்துல அந்தர்யாமியாயிட்டு வசிக்கிற அந்த ஜீவாத்மா பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் மூணு காலங்களுக்கும் கண்ட்ரோலரா இருக்கிற ஈஸ்வரன் ஒன்னாக்கும் அப்படின்னு தெரியறவனுக்கு அதுக்கப்புறமா
மரண பயம் அப்படிங்கிறது கிடையாது. மரண பயம் இல்லாததுனால ஆத்மாவை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற நினைப்பும் இல்லை. இந்த சரீரத்துக்கு தான் நாசம் உள்ளது, ஆத்மாவுக்கு நாசமில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதால பயம் அப்படிங்கிற விகாரம் இல்லை. அதனாலேயே ஒன்னிலேந்தும் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த ஜீவாத்மாவுக்கு இல்லை, அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற சரீரத்துக்கு இல்லை. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 13வது மந்திரம் பார்க்கிறோம். அங்குஷ்டமாத்திரஹ புருஷஹ ஜோதிஹி இவ அதூமகஹ ஈசானஹ பூதபவ்யஸ்ய சஹ ஏவ அத்ய சஹ உ ஸ்வஹ ஏதது வை தது. புகையில்லாத அக்னி மாதிரி அஜானத்தாலேயும் புண்ணிய பாபங்களாலேயும் அழுக்கொன்னும் இல்லாதக்கு பிரகாசிக்கிற ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஜோதிஹி இவ அதூமகம் அப்படின்னாக்கா அங்குஷ்ட மாத்திரஹா, அங்குஷ்ட சைஸ்ல மட்டும் இருக்கிற புருஷஹா, புருஷன் அந்த ஜீவாத்மா. ஜோதிஹி இவ அக்னிய மாதிரி அதூமகஹா കളങ്കമില്ലാത്തവനാക്കും, രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാത്തവനാക്കും. ഭൂതഭവ്യസ്യ ഭൂതഭാവി കാലങ്ങളോട് ഈശാനഹ ഈശ്വരനാണ്, സഹ ഏവ അദ്യ അവനേതാൻ ഇപ്പൊ ഉള്ളത്, സ ഉ ശ്വഹ അവനേതാൻ നാളേക്കും ഉള്ളത്, ഏതത് വൈ തത് ഇതുതാൻ അത്. அங்குஷ்ட ரூபத்தில் இருக்கிற அந்த பரம்பொருள், எல்லா உயிரினங்களிலேயும் ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிற பரம்பொருள் மனுஷனோட சரீரத்துக்குள்ள ஹிருதய குகையில பெருவிரல் சைஸ்ல ஹிருதயம் இருக்கிறதுனால அந்த ஹிருதயம் ஃபுல்லா வியாபிச்சுட்டு இருக்கார். அதனால அங்குஷ்ட மாத்திர ரூபத்திலேயாக்கும் பரம்பொருள் மனுஷாலோட ஹிருதய குகையில உள்ளது. 3 காலங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆத்மாதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் உள்ளது. சரீரம் நசிச்சாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு நாசம் கிடையாது. அப்படி இருக்கிற இந்த ஜீவாத்மா பிரம்மம் தான் அப்படின்னாக்கும் இங்க சொன்னது. வானத்திலேந்து சூரியன் கீழே நிறைய குடங்களில தண்ணி வச்சிருந்தா அந்த தண்ணியிலெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி முதல்ல வானத்துல ஒரு சூரியனையும் அதுக்கப்புறம் இந்த குடங்களில வச்ச 10 குடங்களில வச்ச 10 சூரிய பிரதிபிம்பங்களையும் காணறதுக்கு சாதிக்கும். 9 குடத்தை உடைச்சானாக்கா ஒரு குடத்தில் இருக்கிற சூரியனும் வானத்தில் இருக்கிற சூரியனும் காணறதுக்கு சாதிக்கும். 8 குடமாக்கும் நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா 2 குடத்தில் இருக்கிற சூரியனும் வானத்தில் இருக்கிற சூரியனையும் காணறதுக்கு சாதிக்கும்.
பிரதிபிம்ப சூரியன் வழி சத்தியமான சூரியனில எத்திச்சேரலாம். வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா வர பிரகாசம் பார்த்துட்டு நமக்கு சூரியன் உதிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜன்னல்கள் எல்லாம் சாத்தி வச்சானாக்கா சூரிய பிரகாசம் உள்ள நுழையவும் செய்யாது. அப்படி ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி உண்டாகணும். அந்த முயற்சி உண்டானாதான் அந்த ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஜீவாத்ம தர்சனம் வழி பரமாத்மாவில எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். ஹிருதயாகாசத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷா, பெருவிரல் சைஸ்ல இருக்கிற அந்த மகாவிஷ்ணு நமக்கு தாரண செய்யறதுக்காயிட்டு சங்கல்பிக்கிறதுக்கு சாதிக்கும். பெருவிரலோடு மாத்திரம் சைஸ் இருக்கிற அந்த பரம்பொருள் ஜோதிஹி அதூமஹா இவா, புகையில்லாத்த அக்னி மாதிரி அந்த பரம்பொருளை தியானிச்சு தாரண பண்ணணும். அந்த கரண சுத்தியோடு கூடிட்டு ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாததாயிட்டு எந்த ஒரு அழுக்கும் மனசுல இல்லாம அந்த அங்குஷ்ட மாத்திர ரூபத்தில் இருக்கிற அந்த பரம்பொருளை தியானிச்சு உறப்பிச்சு தாரண பண்ணணும். அப்படி அந்த பரம்பொருளை இப்படி ஒரு அங்குஷ்ட மாத்திர ரூபத்துல தியானிச்சு அந்த நிர்குண பரபிரம்மத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னு நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் சொல்லி கொடுக்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 14வது மந்திரம் பார்க்கிறோம். யதா உதகம் துர்கே விருஷ்டம் பர்வதேஷு விதாவதி ஏவம் தர்மான் ப்ருதக் பஷ்யன் தான் ஏவ அனுவிதாவதி. யதா எப்படியாக்குமோ, துர்கே பிராபிக்கிறதுக்கு சிரமம் இருக்கிற பர்வதேஷு பர்வதங்களில உன்னதமான பிரதேசமான பர்வதங்களில விருஷ்டம் வர்ஷிக்கிற உதகம் ஜலம் விதாவதி பல டைரக்ஷனுக்கும் ஒழுகிறது. ஏவம் இப்படி தர்மான் தர்மங்களை பிருதக் தனித்தனியாயிட்டு பஷ்யன் காணறவன் தான் ஏவ அதையே அனுவிதாவதி அனுகமிக்கிறான். பரமாத்மாவிலேந்து ஜீவாத்மாவை வேறிட்டு காணறவாளோடு அவஸ்தையாக்கும் சொல்லப்படுறது. இதுக்கு முன்னால நம்ம பார்த்த மந்திரம் இருக்கே, மிருத்யோஹோ சஹ மிருத்யும் ஆப்னோதி யஹ இஹ நானா இவ பஷ்யதி அப்படிங்கிற மந்திரம் 11வது மந்திரம். அந்த மந்திரத்தோடு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்கும் இந்த மந்திரம். பர்வதங்களில் விழற வெள்ளம் அணகட்டி நிறுத்தி ஒரே மார்க்கம் வழியா கீழே விடறதாக்குமானா அது பல இடத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாயிட்டு தீரும். அப்படி இல்லைனா அது சின்னி செதறி ஒரு பிரயோஜனமும் இல்லாதக்கு போகும். அதே மாதிரி ஏகவும் துவைதபாவம் இல்லாததுமான அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி நம்மளை லட்சியஸ்தானத்துக்கு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவில் லயிப்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு எத்திக்கிறது. அப்படி இல்லாத வாழ்க்கை இந்த பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்டோடு கூடி மட்டும் இருக்கிற வாழ்க்கை. அதனால மறுபடியும்
ஜனன மரணம் உண்டாயி இந்த ஜீவாத்மாவுக்கு துரிதங்களை அனுபவிக்க வேண்டி வருது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாயி இந்த சம்சார சக்கரத்தில் கடந்து சுட்டி கறங்க வேண்டினதாயிட்டு இருக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு. பகவான் பரம்பொருள் அப்படிங்கிறது கல்பக விருட்சமாக்கும். அந்த கல்பக விருட்சத்துக்கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினாலாக்கும் நமக்கு அந்த ஒரு லட்சிய பிராப்தியை அடையறதுக்கு சாதிக்கும். துர்கே விருஷ்டம் துர்கே விருஷ்டம் யதா துர்கே விருஷ்டம் உதகம் பர்வதேஷு. யதா எப்படியாக்குமோ துர்கே உயர்ந்த பர்வதத்துக்கு மேல கொடிமுடிகளோடு மேல விருஷ்டே வருஷிக்கிற உதகம் தண்ணி பர்வதங்களோடு மேல மழை பெய்யறத்த பர்வதேஷு பர்வதங்களில விதாவதி அது பரந்தொழுகிறது. பல இடத்துக்கும் அந்த மழை தண்ணி வியாபிச்சு காணாம போகும். ஏவம் இதே மாதிரி தர்மா பிருதக் பிருதக் பஷ்யதி தர்மங்களை ஜீவனுகள் அப்படின்னும் ஈஸ்வரன் அப்படின்னும் ஜெகத் அப்படின்னும் வேறிட்டு காணறவன் தான் ஏவ அனுவிதாவதி. இந்த துவைத பாவத்தையே பின்தொடரான். அவனுக்கு மோட்சகதியில எத்துறதுக்கு சாதிக்காது. பிரகிருதியிலேயே சுற்றி கறங்கிறது அவனோடு அந்த ஜீவாத்மா. பிரம்மலோகம் பிராபிக்கிறதுக்கு சாதிக்காம போறது. நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் உபதேசிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 15வது மந்திரம். யதா உதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாத்ருக் ஏவ பவதி. ஏவம் முனேஹே விஜானதஹ ஆத்மா பவதி கௌதமா. இது சதுர்த்தி வள்ளி. யதா எப்படியாக்குமோ சுத்தே அழுக்கில்லாத தூய்மையான ஜலத்தில ஆசிக்தம் தூய்மையாயிட்டு ஒழுக்கப்பட்ட சுத்தம் பரிசுத்தமான உதகம் ஜலம் தாத்ருக் ஏவா அப்படியேதான் பவதி பவிக்கிறது. ஏவம் அப்படியே கௌதமா. ஹலோ கௌதமா. விஜானதஹ ஞானியான முனேஹே முனியோடு ஆத்மா ஆத்மா பவதி பவிக்கிறது. நிர்மலமான சுத்த ஜலத்துல கொஞ்சம் கோடி சுத்தமான ஜலம் சேர்த்தினானா அது ரெண்டும் ஒன்னாയി തീരற மாதிரி ജീവ ബ്രഹ്മ ഐക്യം സാക്ഷാത്കരിக்கிற ஞானியோடு ஆத்மாவும் பரமாத்மாவாயிட்டு ஐக்கியம் പ്രാപിக்கிறது. വ്യഷ്ടിയിലെയും സമഷ്ടിയിലെയും இருக்கிற ചൈതന്യത്തോடு அந்த ஏகத்துவத்தை கிளியராக்க வாக்குஞ்சாரிங்க மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு. ஈஸ்வரനും
மனுஷனும் தமிழ இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அகம்பாவம் மட்டும்தான். ஈஸ்வரனில அகம்பாவத்தை கூட்டிச்சேர்த்தானா மனுஷனாயித்தீரும். மனுஷனிலேந்து நான் அப்படிங்கிற பாவத்தை எடுத்து കളஞ்சானா ஈஸ்வரனாயித்தீரும். அதனால அகங்காரத்தை நிகழ்த்தி வச்சு ஸ்ருதி புராணங்களில சொல்லப்பட்டிருக்கிற ஆத்ம ஐக்கிய தர்சனத்தை பிராபிக்கணும், லட்சியப்பிராப்திக்கான மார்க்கம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. யதா எப்படியாக்குமோ சுத்தம் உதகம், சுத்தமான பியூர் ஜலத்தை, சுத்தே ஆசிக்தம் அந்த சுத்தமான ஜலத்துல சுத்தமான ஜலத்தை விட்டானாக்கா தாத்ருக் ஏவ பவதி, அது சுத்தமாயிட்டே பவிக்கிறதே, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கலக்க தண்ணீர சுத்த ஜலத்தை விட்டானா அது கலக்கலாதான் இருக்கும். இதே பியூரா இருக்கிற கிளியர் தண்ணியில கிளியரான தண்ணியை விட்டானா அதுவும் சுத்தமா தான் இருக்கும், கிளியரா இருக்கும். அதே மாதிரி சச்சித் ஆனந்த பாவத்துல ஒரு பேதமும் இல்லை. ஹே கௌதமா அப்படின்னு மிருத்யுதேவன் நச்சிகேதஸ்கிட்ட சொல்றார். கௌதம வம்சத்துல ஜனிச்ச நச்சிகேதஸே அப்படின்னாக்கும் இங்க கௌதமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அர்த்தம். ஜீவாத்மா பியூராக்கும், சரீரத்துக்கு மட்டும்தான் அசுத்தி உள்ளது. ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்சு ஒரு பேதமும் இல்லாம ஆயித்தீரது. இப்படி சொல்லிண்டு இது சதுர்த்தி வள்ளி அப்படின்னாக்கா இப்படி 4வது வள்ளி முடிஞ்சது.